அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கோடை காலத்துல என்ன பயிர் சாகுபடி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். கோடை காலம் ஏப்ரல், மே மாதத்துல வருதுங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல சித்திரை பட்டம் சொல்லுவாங்க. சித்திரை பட்டம் அதிகமான வெயில் காலம். இந்த வெயில் காலத்துல நம்ம என்னென்ன பயிரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இதுல பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். நிறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. முடிஞ்சால் இந்த சேனலில் ஜாயின் பட்டனை அமைத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை பெறலாங்க. இப்போ முதல்ல கோடை காலம்னா பார்த்தீங்கன்னா வெப்பநிலை எப்போ இருக்கும்? கோடை காலத்தில் நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்குங்க. அதிகபட்சமான வெப்பநிலை 42 வரைக்கும் சொல்லுவாங்க. கத்திரி வெயிலுமாங்க. மழை மிக 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 குறைவா இருக்கும். இந்த சமயத்துல வெயில்ல மழையே இருக்காது. சில சமயம் 1 அல்லது 2 மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதோட ஆவியாகும் தன்மை ரொம்ப அதிகம். ஏன்னா எவாப்ரேஷன் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கனால எவ்வளவு தண்ணி நீங்க பயிருக்கு ஊத்துனீங்கனாலும் அது உடனடியாக ஆவியாகக்கூடிய தன்மை. இப்போ குறைந்த நீரை வச்சுட்டு அதிகமான வெப்பநிலையில எந்தெந்த பயிரெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுதான் இது முக்கியம். அப்போ நமக்கு ட்ரவுட் டாலரண்ட் கிராப், அதாவது வறட்சியை தாங்கக்கூடிய பயிரா இருக்கணும். கூட ஷார்ட் டூரேஷன், குறைந்த கால அளவு உள்ளதாக இருக்கணும். குறைந்த கால அளவு, அதாவது ட்ரவுட்டுக்கு ரெசிஸ்டன்ட் கொடுக்கணும். பிளஸ் டூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி உள்ள பயிரை நம்ம செலக்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த சித்திரப்படத்தில் ஜெயிக்க முடியும். சித்திரப்படத்துல மெயினா பாத்தீங்கன்னா தானிய வகைகள் என்னென்ன போடலாம் அப்படின்னா, மில்லட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். தானிய வகைகள்ல மில்லட்ஸ் சொல்லுவாங்களே, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுக்கு குறைந்த கால அளவே போதும். 75 நாள்ல இருந்து 90 நாட்களுக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிருங்க. அது விதையளவும் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ தான் இருக்கும். 2.5 கிலோ ஒரு ஏக்கருக்கு நீங்க போட்டீங்கன்னா ஒரு மகசூல் 8ல இருந்து 10 குவிண்டால் ஒரு ஏக்கருக்கு எடுக்கலாங்க. இது கம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமா ஒரு 75ல இருந்து 90 நாள்ல முடிஞ்சிடும். 2.5 கிலோவே போதுங்க. மிகவும் கம்பு ட்ரவுட் டாலரன்ஸ் அப்படின்னா மழையே இல்லாம இருந்தா கூட மிக குறைந்த தண்ணீர்ல அழகா வளர்ந்து நமக்கு ஈல்டு கொடுத்துருங்க. ஸோ முதல்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த சித்திரை பட்டத்துல கம்புங்க. அடுத்ததாக சோளம் பார்க்கலாம். சோளமும் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாள்ல வந்துடும். 90 நாள் அழகா வந்துடும். 3ல இருந்து 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு நீங்க போட்டீங்கன்னா நீங்க அழகா 10ல இருந்து 15 குவிண்டால் ஒரு ஏக்கருக்கு நம்ம எடுக்கலாங்க. இதோட இது உங்களுக்கு சோளமாகவும் வித்தரலாம். பிளஸ் மாடுக்கு தீவனமாகவும் பயன்படுத்திக்கலாம். மாடு வச்சிருக்கவங்க நீங்க சோளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு சோளம் தானியமாகவும் நீங்க வித்துக்கலாம். பிளஸ் மாட்டுக்கு தீவனமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சித்திரை பட்டத்துல மிக குறைந்த டைம்ல வரக்கூடியது தானிய வகைகள். அடுத்து நீங்க பருப்பு வகைகள் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்சஸ். பருப்பு வகைகள்ல பல்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுந்து போகலாம். பிளாக் கிராம் உளுந்து போகலாம். ஆனா உளுந்துல என்ன பிரச்சனைனா அதிகமா வைரஸ் ப்ராப்ளம் வருதுங்க. வைரஸ் மொசைக் ப்ராப்ளம் வருது. இது சீடுலையும் வருது. அதனால வெயில் காலத்திலையும் அதிகமா வருது. அதனால வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்களான நீங்க பிளாக் கிராம வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா விலை குறைவாக உள்ளத வம்பன் இந்த மாதிரி ரகத்துக்கு போயிடலாம். 65ல இருந்து 70 நாட்கள்ல உங்களுக்கு முடிஞ்சிருங்க. அல்லது நிர்மல் கம்பெனில உங்களுக்கு உளுந்து இருக்கு. NUL 7 அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்மல் உளுந்து. அதுவுமே கொஞ்சம் வறட்சியை தாங்கி வளருங்க. ஏக்கருக்கு 8 கிலோ உங்களுக்கு ஏக்கருக்கு நீங்க போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 குவிண்டால் வரைக்கும் நம்ம ஏக்கருக்கு எடுக்கலாங்க. குறைந்த நீர்ல ஒரு 2 அல்லது 3 தண்ணி பாய்ச்சினாவே போகும். குறைந்த நீரில் அதிக வருமானம் வரக்கூடியது இந்த உளுந்துங்க. ஓகேங்களா? இதுல ஒரே ஒரு பெரிய பிரச்சனை வைரஸ் பிரச்சனை. அதுக்கு நீங்க சரியான தீர்வு பார்த்துட்டீங்கன்னா இதுல சரியா நம்ம மகசூல் எடுத்துக்கலாம். அடுத்தது பாசிப்பயிறு. நம்ம பாசிப்பயிறு இதேதான் 60ல இருந்து 70 நாள்ல வரும். உங்களுக்கு ஹீட் டாலரண்ட் கொடுக்கும். பாசிப்பயிறு அதிகமான வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடியது. ஹீட் டாலரண்ட், அதாவது வறட்சி
தாங்கும் திறன், வறட்சி தாங்கும் திறன் பாசிக்கு வந்து ரொம்ப அதிகம். இன்னொன்று வந்து இது வந்து சாயில் ஃபெர்டிலிட்டியை மேம்படுத்தும். சாயில் ஃபெர்டிலிட்டின்னு என்னன்னா, இதில் வந்து ரைசோபியம் அப்படின்னு ரூட் நாடுல்ஸ் இருக்குங்க வேர்ல. இது காட்டுல உள்ள நைட்ரஜனை வந்து இருத்து மண்ணில் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். இதனால என்ன ஆகுனா அடுத்த உழவுக்கு வந்து உங்களுக்கு தலைச்சத்து அதிக அளவில் கிடைக்கும். அதனால வந்து நீங்க ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடைவெளியில நீங்க பாசி உளுந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த பாசி பயிரில் இருக்கிற நைட்ரஜன் தலைச்சத்து வந்து நம்ம கொடுக்கறதுக்கு குறைவா இருக்கலாம். அடுத்தது முக்கியமா பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் வந்து நிலக்கடலை. கடலை இருக்கு இல்லையா, கிரவுண்ட்நட், அதுக்கு போகலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். காலம் வந்து ஒரு 100 நாள் வரைக்கும் இருக்கும். 100ல இருந்து 110 நாள் வரைக்கும் இருக்கும். விதை கிழங்கு வந்து 50ல இருந்து 60 கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுங்க. ஜிப்சம் நீங்க எப்பயும் போல இதுக்குன்னு நான் நிலக்கடலை எப்படி பயிர் பண்ணு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். அரௌண்ட் 15 குவிண்டால் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நீங்க கிடைக்கும். சந்தையில நல்ல விலையும் உங்களுக்கு கடலையில வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு 100 நாள் வேணும். அதே சமயத்துல 2-3 தண்ணி பாய்ச்சருக்கணும். தண்ணி வந்து உங்கள்கிட்ட இருக்கணுங்க. அப்படி இல்லை இன்னும் குறைவா உள்ள கிரவுண்ட்நட்டுக்கு பதிலாக வந்து ஒரு 80 அல்லது 90 நாள்ல போகக்கூடிய பயிர்னு பார்த்தீங்கன்னா எள்ளு போயிடலாம். எள்ளு போனீங்கன்னா 1.5 கிலோ போதும் ஒரு ஏக்கருக்கு. மிகவும் வறட்சியை தாங்கி வளரும். அப்படி இல்லை கொஞ்சம் காய்கறி பயிர் போகணும், நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னா தர்பூசணி, முலாம்பழம் அந்த வகையான இதுக்கு போயிடலாம். தர்பூசணி, முலாம்பழம்லாம் சம்மர்ல கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே போட்டிருப்பாங்க, சித்திரப்படத்துக்கு போட்டு இப்பயே வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் மேலலாம் வந்து ஃபீல்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே போடணும். நான் இப்போ போட்டால் கூட ஒரு 90 நாளில் வந்துடுங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் தான் வரும். அதனால வந்து இது தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே போட்டுக்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டுங்க. கோடையில் வந்து அதிக டிமாண்ட் இருக்கும். அப்போ கோடையில் வந்து நீங்கள் சித்திரை, ஏப்ரல், மேல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி போடணும். ஏப்ரல், மேல வந்து நீங்கள் அறுவடை பண்ணுற மாதிரி போடணும்னா நீங்கள் தர்பூசணி, முலாம்பழம் இதெல்லாம் நல்லா போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா காய்கறி பயிர்களான பாவக்காய், பீக்கங்காய், சொரக்காய், ஓகேங்களா, இது பந்தல்ல சாகுபடி செய்யக்கூடியது. பாகற்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், இந்த மாதிரி பந்தல்ல சாகுபடி போடக்கூடிய பயிர்களையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது குரல் பதிவோ செய்து உங்களுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தமான எந்த விதமான தகவல்களையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி விவசாய நண்பர்களே.